ஓரம் கட்டுங்க வண்டி ஓரம் கட்டுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதே நாள் தான். ஸோ இது செகண்ட் விளாகாக உங்களுக்கு வரும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கிடா வெட்டு விருந்து தான் பார்க்க போகிறோம். தீபக் இருக்காங்களா, அவங்க ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கி கடா வெட்டுறாங்க. அதாவது எங்கன்னா ரெட்டத்தலை முனீஸ்வரர் கோயிலுக்கு. அது எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடியில் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகணும். ஒரு முனீஸ்வரர் கோயிலில் ஒரு கடா வெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தீபக்கு? இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். யாருனாலும் நம்புங்க, இந்த மாதிரி ஆட்களை மட்டும் நம்பிடாதியா. டக்குன்னு உழைச்சி ஆண்டி இல்லைங்க, பொண்ணு. ஆண்டி இல்லை, பொண்ணு தானே, பொண்ணு. டக்குன்னு உள்ளே வந்துருங்க. என்னங்க வந்துட்டியன்னு கேட்டால் ஒழுங்காக வர மாட்டீங்களா அடிக்கப்புங்க. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும் கைஸ். இந்த இடம் தெரியுதா? தனுஷ்கோடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, தனுஷ்கோடி போகிறதுக்கான டோல்கேட்டு. நம்ம போயிட்டே இருக்கோம். போலீஸ்காரர் இருக்காரு, அவங்க ஏதோ இது ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. மேலே போட்டுருப்பாங்க தனுஷ்கோடி 13 கிலோமீட்டர், அரிச்சன்முனை 18 கிலோமீட்டர், கோதண்டராமர் கோயில் 4 கிலோமீட்டர், ஜடாய தீர்த்தம் பப்பா பார்க்கல அது எத்தனை கிலோமீட்டர்னு, அதனால் பப்பா. இப்போ பாருங்க, அவன் நம்மளை வம்புழுக்கிறான், நமக்கே டெம்ப் பண்ணுறான். இப்போ பாருங்க, அவனை போய் அடிக்க போகிறான். ஸ்ட்ரைட் அடிதான், பேச்சுக்கே இடம்ல. இப்போ பாருங்க, இவனுங்க மண்டக்காரம் ஓவரா பண்ணுறாங்க. இப்போ பாருங்க அவனுங்களுக்கு. ஓரம் கட்டுங்க வண்டி ஓரம் கட்டுங்க. இதான் நம்ம போக வேண்டிய ட்ரக்கு. இந்த வண்டியில் தான் நம்ம ட்ரக்கில் தான் போகணும். நம்ம வண்டி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டு. ஆமாம், அங்கே ஆட்டோலேயே நம்ம பைஸ் தான் போகிறானுங்க. நம்ம பைஸை போய் பிடிப்போம். இந்த ஆட்டோ ஓரம் கட்டுது பாருங்க, நம்ம கைஸ் தான் இருப்பானுங்க. உள்ளே விட்டுறவா? டே 2 பேர் இருக்கோம், மண்ணுக்குள்ள போயிருமா? புல்லட் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, குறுக்க நிற்கிறியா? அதனால தான் பேசுகிறேன். முள்ளு இருக்குமா? புதையுது. எப்படி? நாங்கள் ப்ரோ பிளேயர்ஸ். ஆமாம், சகைஸ் நம்ம இதில் தான் போகிறோம். செமையாக இருக்க போகுது. இதில் டிராக்டர் மட்டும் தான் போகும், பைக்லேயும் போவோம். சப்போஸ் மண்ணில் பதிஞ்சுன்னா தலையில் தூக்கி வச்சு நடந்துருவோம். கைஸ் இதுக்குள்ளே தான் போகணும். செம்ம இதாக இருக்கும். காட்டுக்குள்ளே போகணும். ஃபாரஸ்ட்டெல்லாம் இது வாங்கிட்டு தான் போகணும். என்ன நீங்கள் வந்து தனியாக வந்து இதுக்குள்ளே போயிடாதீங்க, அடிச்சு போட்டுருவானுங்க. ஸ்ட்ரைட் போலீஸ் தான். ஃபாரஸ்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே வரணும். அதுவுமே மேக்ஸிமம் 2 வண்டி 3 வண்டி தான் உள்ள அலோடு. அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆமாம், திரும்பி போயிடணும், அங்கே நிப்பாட்டக்கூடாது. இப்படி போயிடுவானே. ஓகே அட்டங்க. ஏப்பா கையில் வலிக்குது. இதுக்குள்ளே தானா? வழியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ கைஸ் இதில் போகாது, அவன் இறங்கி தான் போகணும். ஃபைன், ஓகே. நல்ல டேப் எடுத்துகிட்டு வரல. லெட்ஸ் கோ. போட்டேன் ஹெல்மெட்டு, பிளாக் ஷர்ட்டு, வேஷ்டி, செப்பல், இந்த மணல் வேறு லெவல். செம்மையாக மூச்சு வாங்குது. ஆல்ரெடி இங்கே வெயிட்டிங் எல்லோரும். ஸோ கைஸ் இப்போ தான் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் ஒரே ஷர்ட்டு ஒரே வேஷ்டி. ஜாலி.
ஜட்டி வெட்டி போகிற பழக்கம் இல்லை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருது. வந்து பொங்கல் வேலை மட்டும் தான் நடந்துட்டுருக்கு. இன்னும் கிடாவே வெட்டலை. கிடா அங்கே இருக்குது. அந்த கிடாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கிடா இருக்குது. பொங்கல் வேலை மட்டும் நடந்துகிட்ருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிடா வெட்டு தான். இப்போ நான் கிடாவை மட்டும் காமிக்கிறேன். இவர் தான் செப்பு கணேஷ். உங்களுக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வெள்ளம் அடிக்கிறது இது எல்லாமே ஆட்டோ ஸ்டாண்டு தான் சேர்ந்து எல்லாருமே நடத்துகிறாங்க. நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம். நம்ம தான் சீஃப் கெஸ்ட்டு. நம்ம ஃபுல்லாக ஜாலியாக சுற்றலாம். உடனே பாட்டு போட்டுறீங்களா அதுக்கு? கடலை எண்ணெய் கசகசா அல்வா கிண்டி பார்த்துருக்கியா? வேற என்னடா கிண்டணும்? அல்வா கிண்டி பார்த்துருக்கியா? எல்லாமே கிண்டி பார்த்துருக்கியா? இன்னைக்கு வந்து சாப்பாடு செய்கிறோம். உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பா? கல்லுப்பு, தக்காளிப்பா. நல்லா மட்டன் என்னது? மட்டன். இந்த வீடியோ அந்த ஹைலைட்டா போடுறியா? ஆட்டோலையா? ஏது யாருட்டு? கார்ல வந்திருக்காப்ல. யார் அது? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போதான் பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அது இப்போ முடிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் நான் இருக்கேன். முதல்ல சட்டியை காய வச்சுக்கலாம். பிறகு வந்து கடலை எண்ணெய் நம்ம ஊற்றலாம். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். டேஸ்ட்டுக்காக தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சி கரட்டேன். அதுக்கப்புறம் யோசிப்போம். பச்சை மிளகாய் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கரலாம். தக்காளியும் போட்டுக்கரலாம். நல்லா கிண்டுப்பா. ஏன் யோசிக்கிற? வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்க, தக்காளி வதங்கணும்னு சொல்கிறாப்புல. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அறுத்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்ச குடலை போடுறான். போட வேணாம், அலசணுமா? காட்டத்தான் சொன்னியா? காட்டிட்டு அடுத்து நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்ச குடலை எடுத்துக்கலாம். சட்டிக்குள்ள போடலாம். முருகனை கிண்டலாம். கமாகமான நல்லா வாட வருது. இப்போயே உடனே வந்து குழம்ப திருடி சாப்பிடலாம் போல ஒரு எண்ணம் வருது. ஆனால் பட்டு திருட முடியாது, கோயில் சாப்பாடு. இப்போ வந்து கறி வேகுதான்னு பார்க்குறாப்புல. சாப்பாடு பாண்டி எங்க சின்னதுல எல்லாம் ரெடி ஆச்சுனா எடி 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 மினித்தனா வேற எதுவும் எடுக்கணுமா? அப்பா குழம்பு கறி அறுக்கிறது மட்டும் எடுப்பேன். வெங்காயம் வைக்கலையா? என்ன குழம்பு இன்னும் வரலையா? நல்லா இருக்கானே. மட்டன் நான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், இப்போ மட்டன் சாப்பிட மாட்டார். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி ஆடுதான். ஸோ கைஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை